Hello friends, welcome to Yugi Max. இன்னைக்கு 12th Max Applications of Matrix and Determinants Exercise 1.1ல 5th sum பார்க்க போகிறோம். If A is equals to 1 by 9 into minus 8, 1, 4, 4, 4, 7, 1, minus 8, 4, prove that A inverse equals to A transpose. So, A inverse A transpose equals சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது எப்போ போல் நம்ம வந்து LHS எழுதிக்கலாம். A inverse கண்டுபிடிக்கணும். A inverse ஒரு ஃபார்முலா என்னென்னா 1 by determinant of A into adjacent of A. இப்போது சாதாரணமாக டிட்டர்மினன்ட் ஆஃப் A பண்ணுறதுக்கு நார்மல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் வந்து இப்போ மல்டிப்ளையில் ஸ்கேலார் குவான்டிட்டி கொடுத்ததுனால எப்படி எழுதணும்னா K இன்ட்டு A மாடுலஸ். இப்போது ஸ்கேலார் குவான்டிட்டியோட மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால அதுவும் சேர்த்துனா நம்ம வந்து ரெண்டுமும் சேர்ந்து தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அதனால் கவனமாக பாருங்கள், K பவர் ஆஃப் n இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் A கொடுக்கணும். என்னன்னா வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது 3 இன்ட்டு மேட்ரிக்ஸ்னால 3 இன் வேல்யூ n. ஸோ K வேல்யூ வந்து 1 by 9 ஹோல் பவர் வந்து 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கு 8 எடுத்துக்கோங்க, -8 உள்ள இது ஒரு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோன்னா பிரின்சிபல். இப்போ நம்ம கோஃபேக்டர் இருக்கும்போது இந்த ரோவையும் வந்து காட்டி விட்டோம்னா 4 4 4 16, அப்புறமா மைனஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்புறமா 8 7 சார் 56. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம், அது ஒரு ரோவும் அது ஒரு காலம் விட்டோன்னா 4 × 4 16. நெக்ஸ்ட்டு வந்து 1 × 7 -7 ப்ளஸ்ஸு 4 எடுத்துக்குவோம், அது ஒரு கோஃபேக்டர் எடுத்தோன்னா இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுங்க. அப்போ 4 × -8 32 வரும், -32. அப்புறமா 1 × 4 -4. இப்போது இது சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோன்னா 9 9 81, திருப்பி 9 மல்டிப்ளை பண்ணால் 1 by 729 இன்ட்டு இது சால்வ் பண்ணுவோம், -8. அதுக்கப்புறமா வந்து 16 + 54 56னால் வந்து 72 வருது. நெக்ஸ்ட்டு -9, ஏன்னா வந்து 16 - 7 9, 9 × 1 -9. அதுக்குமா வந்து +4 இன்ட்டு -32 - 4னா -36. நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணோன்னா ஈக்குவல்ஸ் போட்டு 1 by 729 இன்ட்டு 8 × 72 -576. அப்புறமா வந்து -9. அதுக்குமா 4 × -36னால் -144 வருது. இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னா 1 by 729 இன்ட்டு -729 வருது. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடனா அப்போது வர ஆன்சர் வந்து -1னால therefore A inverse exist. ஏன்னா வந்து 0க்கு நான் ஈக்குவல்னால எக்ஸிஸ்ட் ஆகுது, அதனால் A inverse நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து adjoint of A கண்டுபிடிக்கலாம். adjoint A equals to adjoint of A ஒரு ஃபார்முலா வந்து K இன்ட்டு பவர் ஆஃப் n - 1 இன்ட்டு adjoint of A அப்படின்னா கோஃபேக்டர். இப்போது K வேல்யூ n வேல்யூக்கிட்டையும், அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல்ஸ் போட்டு K வேல்யூ வந்து 1 by 9, அதுக்கு பவர் வந்து 3 - 1 இன்ட்டு இப்போது இது ஒரு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ரோவையும் இந்த காட்டு விட்டுங்க, பேலன்ஸு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4 4 சார் 16. ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கணும், அதுக்குமா 4 4 சார் 16, -1 மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 8 × 7 56.
அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கிட்டு இல்லை இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் விட்டுருங்க. அப்போனா வந்து 4 4s are 16. அப்புறமா மைனஸ் 1 into 7 7 வருது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துக்கோங்க சைனு. இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் விட்டுருங்க. அப்படின்னா 4 into -8 -32. அதுக்கப்புறமா 1 into 4 4 வருது, அதனால் 4. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் வெளியிட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் விட்டுருங்க. மேட்சுக்கு மட்டும் பண்ணணும். அப்போ 1 into 4 4 வருது. நெக்ஸ்ட்டு -8 into 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிறதுனால ப்ளஸ் போட்டு 32 ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. -8 into 4 -32 வருது. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. 1 into 4 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் சைனு. இந்த ரோவையும் இந்த கால்ட்டையும் விட்டுருங்க. அப்போனா -8 into -8 64 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுனால 64. நெக்ஸ்ட்டு 1 1s are 1 அதனால் -1 ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. பேலன்ஸுக்கு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 7. அதுக்கப்புறமா வந்து -4 4s are 16 மைனஸ் சைன் வெளியே வச்சுக்கோங்க. இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. பேலன்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன் -8 into -4 -56. அதுக்கப்புறமா வந்து 4 4s are 16 -16 வேலை ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. அப்படின்னா -8 into 4 -32. அதுக்குமா 1 into 4 4 -4 க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது இது சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோன்னா ஈக்குவல்ஸ் டு 1/3 - 1 வந்து 2 வருதா. 9 9s are 81 இன்ட்டு இது வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 16 + 56 72 வருது. அதுக்கப்புறமா வந்து 16 - 7 9 வெயிட்டில் மைனஸ்க்கலாம்ல -9. நெக்ஸ்ட்டு -32 -4 அப்போனா -36. அதுக்கப்புறமா வந்து 4 + 32 36 வருது. வெயிட்டில் மைனஸ்க்குனால -36. நெக்ஸ்ட்டு -32 -4னால -36. நெக்ஸ்ட்டு 64 - 1 63 வருதா. அப்போ வெயிட் மைனஸுக்குனால -63. அப்புறமா 7 - 16 அப்போ பார்த்தா -9. -56 -16 அப்படின்னா -72. வெயிலில் மைனஸுக்கான -+. அப்படின்னா வந்து +72. நெக்ஸ்ட்டு -32 -4 ஆட் பண்ணோன்னா -36 ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா ரோவை காலமாக மாற்றணும். அதனால் 1/81 இன்ட்டு இந்த ரோவை காலமாக மாற்றணும். அப்படின்னா 72 -9 அப்புறமா -36. நெக்ஸ்ட்டு இந்த ரோவை காலமாக மாற்றணும். -36 -36 அதுக்கப்புறமா -63. இந்த ரோவை காலமாக மாற்றினா -9 அப்புறமா 72. நெக்ஸ்ட்டு -36 க்ளோஸ் ஸ்பேசஸ். அர்ஜென்ட் ஆஃப் ஏ வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போது இங்கே 9 வந்து காமனாக இருக்குது. அதனால் வெயில் எடுத்தோன்னா ஈக்குவல்ஸ் டு போட்டு 9 வெயில் எடுத்து 81. அதுக்கப்புறமா வந்து 9 into 8s are 72 வருது. நெக்ஸ்ட்டு 9 into -4 பார்த்தா -32 வருதா 36 வருது.
நெக்ஸ்ட்டு -1, அதுக்கப்புறமா வந்து -1, நெக்ஸ்ட்டு வந்து -4, அதுக்கப்புறமா வந்து 8, அதுக்கப்புறம் வந்து -4, நெக்ஸ்ட்டு -7, அதுக்கப்புறமா -4. இப்போது 9 into 1 time இது 9 time, அதனால் ஈக்குவல்ஸ் டு 1/9 into 8 - 4 - 1 -1 -4 8 -4 -7 -4. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்தால் -1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து 1/9 இன்ட்டு 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4 க்ளோஸ் பிரேசஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 1/-9 இன்ட்டு 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4 வருதா. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிள் மைனஸ் சைனை வந்து உள்ளே மாட்டிப்போம். அப்போ என்ன கிடைக்கும்னா 1/9 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா 8 இருக்கா, -8 -4 வெறும் 4, அப்புறமா -1 இருக்கா 1, நெக்ஸ்ட்டு வந்து -1 இருக்கா 1, -4 இருக்கா 4, 8 இருக்கா -8, நெக்ஸ்ட்டு 4, அப்புறமா -7 இருக்கா 7, அப்புறமா 4. ஸோ A இன்வெர்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு RHSனா A டிரான்ஸ்போஸ். இப்போது குதிருக்க A வேல்யூஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 1/9 இன்ட்டு ரோவை கால்மை மாற்றணும். அப்படின்னா -8 1 4, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை காலம் மாற்றணுன்னா 4 4 7, நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை வந்து காலமாக மாற்றணுன்னா 1 -8 அதுக்கப்புறமா 4. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பார்க்க சேமாக இருக்குல்ல, அதனால் LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூஃப் எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.